இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பின்னங்கள் கொடுத்துட்டு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பின்னங்கள் கொடுத்துருந்தாலே என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலேயும் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த கீழேயும் கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே இருக்க 2 டேமுக்கு HCFையும் கீழே இருக்க 2 டேமுக்கு LCMமும் கண்டுபிடிக்கணும். சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதில் 9 இருக்குது பாருங்கள். 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போது x² - 3 ஸ்கொயர் x - 3ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், a² - b² ஃபார்முலாவில் இருந்த மாதிரியே இருக்கா? ஓகே. a² - b² ஃபார்முலா என்ன? a + b a - b. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த சின்ன டேமை விரிச்சு எழுத போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. x இருக்க இடத்துல என்ன இருக்குது? a இருக்குது. 3 இருக்க இடத்துல b இருக்குது. ஸோ விரிச்சு எழுத என்ன வரும்? x - 3 x + 3ன்னு வருமா? ஸோ பேலன்ஸ் ஒரு x - 3 இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து x - 3 தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். பேலன்ஸ் அந்த x + 3 வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்க போகிறேன். x² + 6x + 9. இப்போ இந்த ஈக்குவேஷனை காரணிப்படுத்த போகிறேன். முதல்ல இருக்க டேமையும் கடைசியாக இருக்க டேமையும் பெருக்கணுமா? பெருக்கினா எனக்கு என்ன வரும்? 9ன்னு வரும். இப்போ எனக்கு 2 டேமை பெருக்கினா 9 வரணும். அதே 2 டேமை கூட்டினா எனக்கு +6 வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 3 சூஸ் பண்ணிக்கிறேன். 3 பெருக்கினா 9 வரும். அதே 3 கூட்டினா +6 வரும். சூப்பர். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? x + 3 x + 3 எழுதிக்கலாம். சூப்பர். இது வந்து என்னது? ஈக்குவேஷன் 2. 2x + 3 இருக்கனால x + 3 தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 2 டேமுமே HCF கண்டுபிடிக்கணும். HCFனா ரொம்பவே சிம்பிள். இந்த 2 டேம்லையுமே பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். பொதுவாக என்ன இருக்குது? x + 3 தான் பொதுவாக இருக்குது. பொதுவாக இருந்தால் மட்டும் போதாது, பொதுவாக இருக்கிறதுல சின்னதாக இருக்கணும். இது வந்து ஸ்கொயர் இருக்குது, அது வெறும் x + 3 தான் இருக்குது. அப்போ இதோட HCF வந்து x + 3. இப்போ கீழே இருக்க டேமுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? LCM கண்டுபிடிக்கணும். கீழே 4க்கும் 8க்கும் LCM என்ன வரும்? எல்லாருக்குமே தெரிஞ்சது 8 தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த டேமோட HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 3 / 8 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா?